அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பனானா கேரமல் புட்டிங் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற அளவு ஒரு 5 பேர் சாப்பிட்றக்கு உண்டான அளவு. அதுக்கு முதல்ல ஒரு ஜாரில் நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று, குட்டி குட்டியாக இருக்கிற பன்னு இல்லைன்னா ப்ரெட்டு ரெண்டில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு ரெண்டுமே இருந்தங்காட்டிக்கு நான் அது ரெண்டுமே எடுத்திருக்கேன். குட்டி பன்னு 2, ப்ரெட் பீஸ் ஒரு 4 போட்டுட்டு 3 முட்டை, ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகரு, 2 ட்ராப்ஸ் அளவு வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 100 ml அளவுக்கு பால். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா கேரமல் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், கேரமல் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கணும். டார்க் பிளாக் கலர் மாதிரி ஆயிடுச்சுன்னா கேரமல் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கலர் காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். அந்த கலர் வெறும் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கேரமல் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் இந்த கேரமல் புட்டிங்கை உள்ளே வச்சு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து பாருங்கள். இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி கத்தி விட்டு பாருங்கள் வெந்துருச்சான்னு. வேகலைன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் வேக வைங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கத்தி வச்சு சுற்றி ஓரங்களில் எடுத்து விட்டு டீமோல்ட் பண்ணி குட்டி பீஸஸாக கட் பண்ணி இஃப்தார் டைமில் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.